வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பாஸில் ஃபேமிலி பென்ஷனர் அவங்களோட டீட்டெயில்ஸு எதெல்லாம் அப்டேட் பண்ண முடியும், எதெல்லாம் பண்ண முடியாது, அவங்களுக்கான ஆப்ஷனெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது வந்து ஜூன் மந்த்து பென்ஷனோட ஸ்பாஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாஸ் போர்ட்டலில் ஃபேமிலி பென்ஷனரு அவங்களோட டேட்டா என்ன அப்டேட் பண்ண முடியும், அதுக்கான ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது சர்வீஸ் பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஆப்ஷன் இருக்குது. அவங்களுக்கு டிபெண்ட் நேமையோ இல்லை ஸ்பௌஸ் நேமையோ மற்ற டீட்டெயில்ஸ் எதெல்லாம் அப்டேட் ஆகாத இருக்கோ அதெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சர்வீஸ் பென்ஷனருக்கு ஸ்பாஸ் போர்ட்டலில் அவைலபிலிட்டி இருக்குது. ஆனால் அதுவே ஃபேமிலி பென்ஷனராக இருக்காங்க. அவங்களோட ஸ்பாஸ் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா மை ப்ரொஃபைலில் போயிட்டு மேனேஜ் ப்ரொஃபைலில் அவங்களோட டீட்டெயில்ஸ் செக் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 ஆப்ஷன் தான் அவங்களுக்கு காட்டும். அதாவது பேங்க் டீட்டெயில்ஸும், நெக்ஸ்ட் ஃபேமிலி டீட்டெயில்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த 3 ஆப்ஷனை தவிர்த்து அவங்க வேறு எதுவுமே அதில் அப்டேட் பண்ண முடியாது. நீங்கள் மேனேஜ் ப்ரொஃபைலில் போயிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் காட்டும், எந்த ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு காட்டும், அதோட எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு காட்டும், அதோட பிரான்ச் நேம் காட்டும். ஸோ இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்எஸ்சி கோடையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சர்வீஸ் பென்ஷனருக்கு இருக்குது. அதே போல் ஃபேமிலி பென்ஷனருக்கு இருக்குது. பேங்க் டீட்டெயில்ஸில் நீங்கள் வேறு அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபேமிலி டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னாக்கா சர்வீஸ் பர்சன்ஸுக்கு அவங்களோட ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் பாட் அவுட் ஆகிருக்கோ, 25 வயசுக்குள்ளே இருக்காங்க, இல்லை திருமணமாகாத மகள் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். குறிப்பாக ஸ்பௌஸ் டீட்டெயில்ஸ் காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஆனால் ஃபேமிலி டீட்டெயில்ஸில் ஃபேமிலி பென்ஷனரோட டேட்டாவில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் யாராவது அன்மேரிட் டாக்டரோ, விடோ டாக்டர், டிவர்ஸ் டாக்டர், இல்லை டிசபிலிட்டி சைல்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு ஃபேமிலி டீட்டெயில்ஸில் பிளாங்காக தான் இருக்கும். யாருக்கெல்லாம் நெக்ஸ்ட் யாருமே ஃபேமிலி பென்ஷன் வாங்குறதுக்கான ஆப்ஷன் இல்லைன்ற பட்சத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸுமே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான இங்கே எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. உங்களுக்கு டேட்டா தவறாக இருந்தாலுமே அதையுமே நீங்கள் சரிப்படுத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்காது. அதே போல் உங்களால் இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் என்ன தேவையோ அது சரியான முறையில் அப்டேட் பண்ணவும் முடியாது. உதாரணமாக நீங்கள் ஆதார் கார்டு, ஃபோன் நம்பரு, அதே போல் பேன் கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உங்களோட நேமையோ இல்லை வேறு எதனா டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுக்கல. ஸோ ஃபேமிலி பென்ஷனராக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஸ்பாஸ் போர்ட்டலில் உங்களுக்கு 70% உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் பிளாங்காக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன் எடிட்டிங் ஆப்ஷனே கிடைக்காது. உங்களால் 30% மட்டும்தான் உங்களோட ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ண முடியும். அதுவே சர்வீஸ் பர்சன்ஸாக இருக்காங்க, சர்வீஸ் பென்ஷனராக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களால எல்லா டேட்டாஸுமே அப்டேட் பண்ண முடியும். அவங்களால குறைஞ்சபட்சம் 80% 90% அவங்களோட எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எடிட் பண்ணும்போது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அது அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சர்வீஸ் பென்ஷனருக்கு இருக்குது. ஃபேமிலி பென்ஷனருக்கு இங்கே இல்லை. அதனால் யாரெல்லாம் இந்த வீடியோ சர்வீஸ் பென்ஷனர் பார்க்குறீங்களோ உங்களோட டேட்டா ஸ்பாஸ் போர்ட்டல் தவறாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இருக்கும்போதே அதை அப்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது அது ஈஸியாக முடியும். அதுவே ஃபேமிலி பென்ஷனர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சிரமத்தை தான் ஏற்படுது. ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை, எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லை. இன்க்ளூடிங் அவங்களோட ஹோம் அட்ரஸ் வரைக்குமே இங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. சர்வீஸ் பென்ஷனர் ஹோம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் ஃபேமிலி பென்ஷனரோட ஹோம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இங்கே கொடுக்கல. ஸோ அதனால் கவனத்தில் எடுத்துகிட்டு யாரெல்லாம் சர்வீஸ் பென்ஷனர் இருக்கீங்களோ உங்களோட டேட்டா தயவு செஞ்சு ஸ்பாஸ் போர்ட்டலில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டேட்டா அப்டேட் பண்ணுங்கள். முடியலன்ற பட்சத்தில் எப்போ சர்வீஸ் பென்ஷன் டு ஃபேமிலி பென்ஷனாக மாறுதோ அந்த டைமில் அது ஒரு சில டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டேட்டா ஸ்பாஸ் போர்ட்டலில் அப்டேட் பண்ணுங்கள் சர்வீஸ் பென்ஷனர். ஸோ ஃபேமிலி பென்ஷனருக்கு இதை தவிர்த்து என்ன தவறாக இருக்குது அப்படின்னாக்கா ஃபேமிலி பென்ஷனர் குறிப்பாக உங்களோட
அட்ரஸ் அப்டேட் ஆகலனால பரவாயில்ல, உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது 3 அப்டேட் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா டேட் ஆஃப் பர்த் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னா மட்டும்தான் உங்களோட அடிஷ்னல் பென்ஷன் வந்து கிடைக்கும் 80 வயசு முடியும் போது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் 80 வயசுக்கு மேலே ஆகுது அப்படின்னாக்கா. ஸோ இதை பற்றி அடிஷ்னல் பென்ஷன் பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். இந்த அடிஷ்னல் பென்ஷன் வந்து ஃபேமிலி பென்ஷனருக்கும் பொருந்தும், சர்வீஸ் பென்ஷனருக்கும் பொருந்தும். இது எப்போ சாத்தியம் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் இது வந்து சாத்தியம். டேட் ஆஃப் பர்த் அப்டேட் ஆகலை அப்படின்னாக்கா இந்த அடிஷ்னல் பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதனால் டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அப்டேட் ஆகிருக்கு, உங்களுக்கு வந்து பென்ஷன் ரெகுலராக கிடைச்சிருக்கு. நீங்கள் வருஷம் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா எரர் இருக்குது அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சஜஷன் வாங்கிட்டு அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான முயற்சி கூட பண்ணலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாஸோட ஜூன் மந்த்து பென்ஷன் மெசேஜ் வந்து வந்தாச்சு. இது வந்து அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ் ஸ்பாஸ் டீமில் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கோ உங்களோட பென்ஷன் வந்து எந்த டேட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ வெயிட் பண்ணுங்கள், 25ஆம் தேதிக்குள்ளே இது வந்து ஜென்ரேட் ஆகிடும். இது வந்து ஆட்டோ ஜென்ரேட் மெசேஜ் 21லேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே இது ஒவ்வொரு மாதமும் ஜென்ரேட் ஆகும். அதே போல் இமெயிலையும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கும். ஒன்று வந்து ஃபோனில் கிடைக்கும், இல்லைனாக்கா உங்களுக்கு இமெயிலில் கிடைக்கும். ஒரு சிலர் பேருக்கு ஃபோன்லேயும் கிடைச்சிருக்கும், மெசேஜும் கிடைச்சிருக்கும். அதே போல் இமெயில் ஐடிலையும் மெயிலாகவும் வந்திருக்கும். ஸோ யாருக்கு மெசேஜ் வரலையோ அவங்களுக்கு மெயில் வந்திருக்கும், மெயில் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்த பிறகு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இமெயிலில் வந்திருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு பென்ஷன் ஸ்லிப் ஜென்ரேட் ஆகும், அதுலேயுமே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை நீங்கள் ஸ்பார்க்ஸில் லாகின் பண்ணும்போது உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு யாருக்கெல்லாம் 30 ஜூனுன்னு இருக்கோ டியூ டேட்டு நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க ஒரு சில கம்பெனியோட மொபைலில் வந்து இது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, எரர் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிவைஸை வந்து அதாவது மொபைலை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட உறவினர்களதோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வேறு யாராவது மொபைலில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மொபைல்லே தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் யாரோட மொபைல் இருந்தோன்னா யாருக்கு வேணாலும் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். நீங்கள் அந்த 2 அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஒன்று வந்து ஆதார் ஃபேஸ் ஆர்டியும் ஜீவன் பிரமாண அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த 2 அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வீட்டிலேருந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டுனா உங்களோட டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷனும் அதே போல் யார் வந்து பண்ணுறாங்களோ அவங்களோட வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கேட்காது. இதை பற்றி டீட்டெயிலாகவே நம்ம 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோ வந்து மேலே ஐ பட்டனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. ஸோ ஜூன் மந்த் லாஸ்ட் டேட்டு அப்படின்னாக்கா இந்த மந்த்தே கொடுக்கல அப்படின்னாலும் அடுத்த மாதம் வந்து கொடுத்துருங்க. ஸோ அந்த அடுத்த மாதம் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னாக்கா பென்ஷன் வராது, ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் அது வந்து ஆக்டிவ் ஆகிட்டு உங்களோட பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் ஜூன் 30 வந்து லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் இருக்கோ தயவு செஞ்சு உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஸ்பாஸ் டீம்லேருந்து கன்ஃபார்ம் மெசேஜ் வரும். உங்களோட நீங்கள் கொடுத்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஸ்பாஸ் டீமுக்கு வந்து வந்தாச்சு, நாங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொசீட் பண்ணியாச்சு, சரியான முறையில் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சரியான முறையில் சப்மிட் பண்ணி பென்ஷனை வந்து கண்டினியூ வந்து வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து பிடிச்சிருந்தக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமான சந்தேகம் எதனா இருக்குது அது வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்கும். நிறைய பேர் கான்டாக்ட் நம்பர் கேட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால் மெம்பராக ஜாயின் பண்ணிங்க. அதே போல் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு ஏதாவது உபயோகமான நியூஸ் கிடைக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை வந்து தெரிவிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.